ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்டில் வந்து டிஎன்பிசி ஜேடியோன்னு பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வாட்டர் டிமாண்டோட கண்டினியூஸ் வந்து பார்க்க போகிறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து per capita டிமாண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ per capita டிமாண்ட் என்ன, இட் இஸ் an annual average amount of the daily water required by one person and includes domestic, industrial, commercial, public use and thefts etc. இப்போது ஒரு நாளைக்கு வந்து நமக்கு வாட்டர் டிமாண்ட் வந்து எவ்வளோ தேவைப்படுது ஒன் பர்சனுக்கும், அதேமாதிரி டொமஸ்டிக், அப்புறம் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கமர்ஷியல், இது வந்து ஃபைன் பண்ணுறது நமக்கு வந்து per capita டிமாண்ட். இந்த per capita டிமாண்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, நமக்கு டோட்டல் இயர்லி வாட்டர் ரெக்யர்மெண்ட் ஆஃப் த சிட்டி டிவைடட் பை பாப்புலேஷன் இன்டூ 365. இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிடும், நமக்கு per capita டிமாண்ட் வந்து நமக்கு கிடச்சிரும். இந்த per capita டிமாண்ட் நமக்கு எப்படிலாம் அஃபெக்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சைஸ் ஆஃப் சிட்டி, then climate condition, quality of water supply, pressure in distribution system and system of supply. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் டிமாண்ட் ஃபார் டிசைன். நம்ம டிசைன் பண்ணுற எப்படிலாம் டிசைன் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பேஸ்ட் அப்பான் த மேக்ஸிமம் டெய்லி கன்சம்ஷன், மேக்ஸிமம் ஹவர்லி கன்சம்ஷன் ஆர் பீக் டிமாண்ட். இப்போ மேக்ஸிமம் டெய்லி கன்சம்ஷன் என்ன பண்ணணும், நமக்கு மேக்ஸிமம் டெய்லி கன்சம்ஷன் ஃபேக்டோட நமக்கு வந்து தட் இஸ் 1.8 கூட நமக்கு ஆவரேஜ் டெய்லி கன்சம்ஷன் வந்து நமக்கு மல்டிப்ளை பண்ணால் நமக்கு மேக்ஸிமம் டெய்லி கன்சம்ஷன் வந்து நமக்கு கிடைச்சிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஹவர்லி கன்சம்ஷன். இதுக்கு வந்து ஃபார்முலா பாருங்கள், நமக்கு ஹவர்லி வேரியேஷன் ஃபேக்டர் இன்டூ மேக்ஸிமம் டெய்லி கன்சம்ஷன் டிவைடட் பை 24. அப்போது 1.5 தான் நமக்கு வந்து ஹவர்லி வேரியேஷன் ஆஃப் ஃபேக்டர் இன்டூ மேக்ஸிமம் டெய்லி கன்சம்ஷனை வந்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கேன், நமக்கு 1.8 இன்டு Q divided by 24. இது நமக்கு வந்து சால்வ் பண்ணும்போது நமக்கு 2.7 into Q divided by 24. ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதுவும் நீங்கள் படிச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கோஇன்சிடென்ட் டிராஃப்ட் ஆர் டிமாண்ட் ஆர் சப்ளை. ஸோ டிராஃப்ட் நத்திங் பட் டிமாண்ட் தான். இது வந்து நமக்கு யூகே இங்கிலீஷ், இது வந்து நமக்கு யூஎஸ் இங்கிலீஷ். ஸோ கோயின்சிடென்ட் டிராஃப்ட் எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள், நமக்கு மேக்ஸிமம் டெய்லி டிமாண்ட் ப்ளஸ் நமக்கு வந்து ஃபயர் டிமாண்ட் வந்து நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிடும், நமக்கு கோயின்சிடென்ட் டிராஃப்ட் கிடச்சிரும். தென் நமக்கு டோட்டல் டிராஃப்ட் ஆர் டிமாண்ட் நமக்கு எப்படி கிடைக்குன்னா, மேக்ஸிமம் ஆஃப் த கோயின்சிடென்ட் டிராஃப்ட் ஆர் மேக்ஸிமம் ஹவர்லி கன்சம்ஷன். ஸோ இது ரெண்டில் நமக்கு எது ஹையர் வேல்யூவாக இருக்குதோ அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும், நமக்கு டோட்டல் டிராஃப்டாக கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக், குவாலிட்டி பேராமீட்டர்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ இதில் வந்து நம்ம குறைஞ்சது ஒரு 2 கொஷின்ஸ் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. The properties ascertain the qualities of raw water are termed as the quality parameters. இப்போ நமக்கு ஒரு வாட்டர் இருக்குன்னா, அது வந்து அந்த வாட்டரோட குவாலிட்டி நம்ம எப்படி வந்து ஃபைன் பண்ணலாம்னா, நமக்கு அந்த வாட்டரோட 3 ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு நம்ம வந்து ஃபைன் பண்ண முடியும். ஸோ அது என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்னா, ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கப்புறம் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்னென்னா, நமக்கு நம்ம எபிலிட்டி டு சென்ஸ், இப்போ நம்மளோட ஃபீலிங் ஆஃப் சென்ஸ் மூலமாக நம்ம வந்து ஃபீல் பண்ண, அது பேர் நமக்கு வந்து ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் கேரக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும், நமக்கு இட் இஸ் த டியூ டு த கெமிக்கல் ரியாக்ஷனால் நமக்கு வரக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபிசிக்கல் வாட்டர் குவாலிட்டி வந்து பேராமீட்டர்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேராமீட்டர் வந்து நமக்கு வந்து சஸ்பெண்டட் சாலிட்ஸ். ஸோ சஸ்பெண்டட் சாலிட்ஸில் வந்து நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆஸ் பர் த என்வரன்மெண்ட் ப்ரொடக்ஷன் ஏஜென்சி த மேக்ஸிமம் பர்மிசிபிள் லிமிட் நமக்கு எவ்வளோ இருக்குன்னா, நமக்கு 30 மில்லிகிராம் பர் லிட்டர் இருக்கணும் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் நம்ம டர்பிடிட்டி பார்க்கலாம். டர்பிடிட்டி இட்ஸ் மெயின்லி டியூ டு த வாட்டர் லாஸிங் இட்ஸ் டிரான்ஸ்பரன்சி பிகாஸ் ஆஃப் சஸ்பெண்டட் மெட்டீரியல்ஸ் லைக் clay, silt, some other finely divided organic and inorganic matter. சரிங்களா? இப்போ வந்து நமக்கு கிளேயோ இல்லை சில்ட்டோ, அப்புறம் வந்து நமக்கு ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் மேட்டர் வந்து நமக்கு வாட்டரில் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு அதோட கலர் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிடும், நமக்கு அது டிஸ்கலரினேஷன். ஸோ அதுதான் நமக்கு வந்து டர்பிடிட்டின்னு சொல்லுவாங்க. இந்த டர்பிடிட்டி வந்து நமக்கு எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா, இட் இஸ் அ சிலிக்கா ஸ்கேலில் வந்து நமக்கு மெஷர் பண்ணுறாங்க. இது வந்து நமக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னா, நமக்கு ppm ஆர் mg மில்லிகிராம் பர் லிட்டர். ppmனா நமக்கு பார்ட்ஸ் பர் மில்லியன். சரிங்களா? இதோட பர்மிசிபிள் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 to 10 ppm. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ppmனாலும் mg பர் லிட்டர்னாலும் நமக்கு ரெண்டு சேம் தான் நமக்கு. சரிங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 5 to 10 ppm. நெக்ஸ்ட் த மெஷர் ஆஃப் டர்பிடிட்டி இஸ் டன் பை டர்பிடிட்டி ராட், ஜாக்சன் டர்பிடிட்டி மீட்டர், Bailey's turbidimeter, Neflometer.
டர்பிடிட்டி ராட் வந்து இது வந்து ஃபீல்டு மெத்தட். சரிங்களா, இது வந்து ரொம்ப வந்து ஈஸியான மெத்தட் இது. ஸோ இந்த மெத்தடில் என்ன பண்ணுவாங்கன்னா, நமக்கு இது வந்து வாட்டர் இருக்குன்னா, இந்த வாட்டரில் நமக்கு வந்து ஒரு பிளாட்டினம் நீட்டில் வந்து என்ன பண்ணுவோம், நமக்கு வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. அப் டு அந்த பிளாட்டினம் நீடில் வரைக்கும் விசிபிள் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நமக்கு அந்த பிளாட்டினம் நீடில் வந்து இன்விசிபிள் ஆயிடுச்சுன்னா தென் நம்ம என்ன பண்ணிடலாம், நமக்கு வந்து டர்பிடிட்டி வந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்கலாம். ஸோ அதான் வந்து நமக்கு டெப்த் வந்து இன்வெஸ்டிகேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து ரீடிங் வந்து நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ டர்பிடிட்டி வந்து நமக்கு இதில் எப்படி சொல்கிறாங்கன்னா, நமக்கு 1 mg ஆஃப் சிலிக்கா ப்ரொடியூசஸ் 1 லிட்டர் ஆஃப் டிஸ்டில் வாட்டர் இஸ் டேக்கன் as 1 யூனிட். சரிங்களா, நம்ம ஒரு யூனிட் எப்படி எடுத்துப்போம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 1 லிட்டர் வாட்டரில் நமக்கு 1 மில்லிகிராம் என்ன பண்ணணும், நமக்கு சிலிக்கா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணால் அது பேர் தான் நமக்கு 1 யூனிட் ஆஃப் த டர்பிடிட்டி. சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் வந்து உங்களுக்கு வந்து கொஷின் கேட்பாங்க. நெக்ஸ்ட், ஜாக்சன் டர்பிடிட்டி மீட்டர். The level of water is increased till image of flame disappears. This method is used when only the turbidity is greater than 25 ppm. This method is not used for the drinking water. சரிங்களா, இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஸோ இந்த மெத்தட் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கேண்டில் வந்து நமக்கு வந்து வச்சுருவாங்க. மேலே ஒரு நம்ம பீக்கர் வச்சுட்டு நம்ம வந்து வாட்டர் வந்து நம்ம வந்து போர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப் டு வந்து எந்த டெப்த் வரைக்கும் நமக்கு இந்த ஃப்ளேமோட இன்விசிபிள் ஆகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், போர் பண்ணணும். தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அதோட டெப்த்தோட ஹைட் வந்து நம்ம நோட் பண்ணால் அதான் வந்து நமக்கு ஜாக்சன் டர்பிடிட்டி மீட்டர். இந்த ஜாக்சன் டர்பிடிட்டி மீட்டர் நமக்கு எப்போ வந்து யூஸ் பண்ணணும், நமக்கு எப்போ வந்து நமக்கு 25 ppm வந்து நம்ம டர்பிடிட்டி அதிகமாக இருக்கும்போது அப்போ மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நான் அதர் கேஸில் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நமக்கு வந்து நம்ம ட்ரிங்கிங் வாட்டர் பர்பஸுக்கு வந்து நம்ம வந்து இது யூஸ் பண்ணுறது கிடையாது. சரிங்களா, அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இண்டஸ்ட்ரியலோ இல்லை டொமஸ்டிக்கோ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு. சரி, கமர்ஷியல். ஸோ நெஃப்ளோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி மெஷர் பண்ணுவாங்கன்னா, இட் இஸ் அ ரைட் ஆங்கிள் டு த இன்சிடென்ட் ரேஸ். இப்போ வந்து நமக்கு ரைட் ஆங்கிள், அதாவது 90 டிகிரி நமக்கு வந்து இங்கே டிடெக்டர் இருக்கும், வச்சு மெஷர் பண்ணாங்கன்னா நமக்கு அது பேர் நெஃப்ளோமீட்டர். பேலிஸ் மீட்டர் நமக்கு இட் இஸ் அ மெஷர் டு த டைரக்ஷன் ஆஃப் த இன்சிடென்ட் ரேஸ். அதாவது வந்து இந்த டைரக்ஷனோடய நமக்கு வந்து மெஷர் பண்ணால் நமக்கு வந்து பேலிஸ் மீட்டர். சரிங்களா, ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேலிஸ் மீட்டர் வந்து நமக்கு ஈவன் வந்து நமக்கு லெஸ் தென் 1 ppmல நமக்கு வந்து மெஷர் பண்ண முடியும். சரிங்களா, அதுக்கப்புறம் வந்து நமக்கு இட்ஸ் மோஸ்ட்லி வந்து நமக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், நமக்கு டொமஸ்டிக் சப்ளைஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். நெஃப்ளோமீட்டர் நமக்கு என்ன யூனிட் வந்து மெஷர் பண்ணுவாங்கன்னா நமக்கு NTUவில் வந்து மெஷர் பண்ணுவோம். இதே வந்து நமக்கு ஜாக்சன் டர்பிடிட்டியில் வந்து நமக்கு யூனிட் என்னன்னா JTU. இதோட அக்செப்டபிள் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மில்லிகிராம் பர் லிட்டர். அதே வந்து பர்மிசிபிள் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து இதுவும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி காஸ்ட் ஃபார் ரிஜெக்ஷன் வந்து நமக்கு 10 NTU. இங்கே வந்து நமக்கு ஃபார்மேசின் சொல்யூஷன் வந்து யூஸ் பண்ணுவோம் நமக்கு இன்ஸ்டெட் ஆஃப் SiO2. இப்போ நமக்கு டர்பிடிட்டி ராடில் வந்து நமக்கு SiO2 வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம், சிலிக்கர் ஆக்சைடை யூஸ் பண்ணியிருப்போம். இதில் வந்து நமக்கு வந்து ஃபார்மேசன் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார்மேசன் நமக்கு என்னென்னா நமக்கு ஹெக்ஸாமெத்திலின் டெராமைன், இதுதான் வந்து நமக்கு ஃபார்மேசன். இப்போ வந்து பேலிஸும் நெஃப்ளோமீட்டர் வந்து நமக்கு எந்த பிரின்சிபல் வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேலிஸ் வந்து நமக்கு என்ன பிரின்சிபல் ஒர்க் ஆகுதுன்னா நமக்கு அப்சார்ப்ஷன் பிரின்சிபல் ஒர்க் ஆகுது. தென் நெஃப்ளோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்கேட்டரிங் பிரின்சிபலாக நமக்கு வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு கலர். ஸோ கலர் வந்து நமக்கு எதனால் வந்து காஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 பேராமீட்டர்னால. ஒன்று வந்து நமக்கு சஸ்பெண்டட் மேட்டர், தென் அதுக்கப்புறம் டிசால்வ்டு மேட்டர். இப்போது இதில் வந்து 2 கலர் சொல்கிறாங்க. ஒன்று நமக்கு வந்து ட்ரூ கலர், ஒன்று வந்து அப்பேரண்ட் கலர். நமக்கு ட்ரூ கலர் வந்து நமக்கு எதனால் அக்கர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பிகாஸ் ஆஃப் த டிசால்வ்டு சாலிட்ஸ் மேட்டர் ப்ரெசன்ட் இன் த வாட்டர். அதே மாதிரி நமக்கு அப்பேரண்ட் கலர் வந்து நமக்கு எதனால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சஸ்பெண்டட் சாலிட்ஸ் வந்து நமக்கு வாட்டரில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருந்தால் நமக்கு அப்பேரண்ட் கலர் நமக்கு வரும். இப்போது அயன் ஆக்சைடு வந்து நமக்கு என்ன கலர் கொடுக்கணும், வாட்டர்லாம் நமக்கு வந்து ரெட்டிஷ் கலர் வந்து கொடுக்கும். இதே மேக்னஸ் ஆக்சைடு வந்து நமக்கு என்ன கலர் கொடுக்கணும், நமக்கு ப்ரௌன் ஆர் பிளாக் கலர் கொடுக்கும். கியூமிக் அசிட் வந்து நமக்கு கியூமிக் அசிட் கிவ்ஸ் எல்லோயிஷ் ப்ரௌன் கலர் நமக்கு வந்து கொடுக்கும். இப்போ வந்து நம்ம கலரை நமக்கு எப்படி வந்து மெஷர் பண்ணுவோம்னா பை யூஸிங் த டின்டோமீட்டர். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ரிசல்ட் வந்து நமக்கு எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்கன்னா நமக்கு ட்ரூ கலர் யூனிட் இல்லைன்னா நமக்கு ஹெசன் யூனிட் சொல்லுவாங்க. ஸோ 1 ட்ரூ கலர் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா 1 mg per liter of platinum in the form of chloroplatinate ions. சரிங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் வந்து கேட்டிருக்காங்க. நமக்கு அக்செப்ட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 TCU. தென் காஸ்ட் ஃபார் ரிஜெக்ஷன் வந்து நமக்கு 50 TCU. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் நீங்கள் படிச்சுக்கோங்க.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து நமக்கு டேஸ்ட் அண்ட் ஆர்டர். இந்த டேஸ்ட் அண்ட் ஆர்டர் வந்து நமக்கு எதனால் அக்கர் ஆகுதுன்னா, இட்ஸ் மெயின்லி கெமிக்கல்ஸ் அண்ட் டிசால்வ்டு கேஸஸ் லைக் H2S, அதுக்கப்புறம் மீத்தேன், இண்டஸ்ட்ரியல் லிக்விட்ஸ், அமோனியா எக்ஸெட்ரா. த டேஸ்ட் அண்ட் ஆர்டர் ஆர் அப்ஜெக்ஷனபிள் பிகாஸ் ஆஃப் கார்சினோஜெனிக் நேச்சர். கார்சினோஜெனிக் நேச்சர்னால் இது நமக்கு என்ன காஸ் பண்ணணும், நமக்கு கேன்சரை வந்து நமக்கு வந்து காஸ் பண்ணும். ஸோ அதனால் நமக்கு வந்து இது ரொம்ப அப்ஜெக்ஷனபிள். இந்த டேஸ்ட் அண்ட் ஆர்டர் நமக்கு எப்படி மெஷர் பண்ணுறோன்னா, நமக்கு பை ஆஸ்மாஸ்கோப் மூலமாக நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு டேஸ்ட் அண்ட் ஆர்டர் வந்து நமக்கு வந்து மெஷர் பண்ணுறாங்க. சரிங்களா? இது வந்து நமக்கு என்ன யூனிட்டில் வந்து சொல்லுவாங்கன்னா, நமக்கு த்ரெஷ்ஹோல்ட் நம்பர், த்ரெஷ்ஹோல்ட் ஆர்டர் நம்பர்னு சொல்லுவாங்க. தட்ஸ் அ டான். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே டான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு A+B/A. ஸோ இங்கே வந்து நமக்கு ஏனா என்னன்னா, இட்ஸ் அ வால்யூம் ஆஃப் odorous water in milliliter. சரிங்களா? தென் அதுக்கப்புறம் பிங்கிறது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் ஆஃப் ஆர்டர் ஃப்ரீ வாட்டர். சரிங்களா? ஆர்டர் ஃப்ரீ வாட்டர். அதாவது வந்து நமக்கு ஏங்கிறது நமக்கு கொடுத்துருக்கூடிய சாம்பிளும் ப்ளஸ் பிங்கிறது நமக்கு வந்து டிஸ்டில்ட் வாட்டர். இது ரெண்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். டிவைடட் பை நீங்கள் நமக்கு இந்த வால்யூம் ஆஃப் சாம்பிள் வந்து நம்ம டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிடும், நமக்கு வந்து டான் வந்து நமக்கு கிடச்சிடும். சரிங்களா? இங்கே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து நமக்கு என்ன சொல்கிறான்னு, நமக்கு இந்த த்ரெஷ்ஹோல்ட் ஆர்டர் நம்பர் வந்து நமக்கு பிட்வீன் 1 to 3 வந்து நமக்கு இருக்கணும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். நெக்ஸ்ட் வந்து டெம்பரேச்சர் நமக்கு எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இட்ஸ் அ கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ரியாக்ஷனுக்கு வந்து அக்கர் ஆகிறதுக்கு டெம்பரேச்சர் வந்து நமக்கு மெயின் சோர்ஸாக இருக்குது. இப்போது நமக்கு நார்மலாக வந்து நமக்கு டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னா, நமக்கு 10 to 20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு இருக்கணும். ஸோ மோர் தென் 25 டிகிரி செல்சியஸ் இருந்தால் நமக்கு வந்து அது அப்ஜெக்ஷனபிள். சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து கெமிக்கல் பேராமீட்டர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ கெமிக்கல் பேராமீட்டர்ஸும் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேயும் நமக்கு வந்து குறைஞ்சது நமக்கு 1 கொஷின்ஸ் வந்து நமக்கு அக்செப்ட் பண்ண முடியும் நம்மளால். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நமக்கு டிசால்வ் சாலிட்ஸ், அதுக்கப்புறம் pH, அதுக்கப்புறம் அல்கனிட்டி, அதுக்கப்புறம் ஹார்டனஸ், குளோரைட் கண்டென்ட், நைட்ரஜன் கண்டென்ட், பாஸ்பரஸ், ஃப்ளோரைட்ஸ் அண்ட் மெட்டல்ஸ். ஸோ இதுதான் வந்து நமக்கு டோட்டல் டாபிக். ஃபஸ்ட்டு நமக்கு வந்து டிசால்வ் சாலிட்ஸ் வந்து பார்க்கலாம். டிசால்வ் சாலிட்ஸ் வந்து நமக்கு அக்செப்டட் லிமிட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு 500 mg/L இருக்கும். அதேமாதிரி காஸ்ட் ஃபார் ரிஜெக்ஷன் வந்து நமக்கு 2000 mg/L. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்சியில் வந்து 2-3 டைம் வந்து இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த நல்லா படிச்சுக்கோங்க. மேபி நமக்கு இந்த எக்ஸாமில் டிஎன்பிசி ஜேடியூவில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் pH. ஸோ pHங்கிறது நமக்கு இட் இஸ் அ பொட்டன்ஷியல் எக்ஸர்டட் பை H+ ions இன் வாட்டர். ஸோ ஹைட்ரஜன் அயான் வந்து நமக்கு வாட்டரில் வந்து எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறது நமக்கு வந்து pH. இந்த pH வந்து நமக்கு மைனஸ் லாக் H+ வந்து நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. இந்த ஹச்சுங்கிறது நமக்கு அதோட யூனிட் என்னதுன்னா, நமக்கு அதாவது ஹைட்ரஜனோட யூனிட் என்னன்னா மோல்ஸ்/லிட்டரில் வந்து நமக்கு இருக்கணும். இதோட அக்செப்டட் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 6.5. அதே மாதிரி நமக்கு கலர் இண்டிகேட்டராக வந்து நமக்கு 2 யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் ஆரஞ்ச், அதுக்கப்புறம் ஃபினாப்தலைன். இப்போது POHன்னு சொல்லுவாங்க, அதாவது வந்து ஹைட்ராக்சைடு. ஸோ மைனஸ் ஆஃப் லாக் 10 to the base OH. சரிங்களா? இது வந்து நமக்கு இந்த நேம் ஆஃப் ஹைட்ராக்சைடில் வந்து நமக்கு வந்து மெஷர் பண்ணுறது POH நமக்கு வரும். இந்த சம் ஆஃப் pHம் அதே மாதிரி ப்ளஸ் P4Hம் நமக்கு இதோட வேல்யூ நமக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு 14 இருக்கும் நமக்கு. சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு இப்போது pHோட வேல்யூ நமக்கு வந்து லெஸ் தென் 7 இருந்ததுன்னா நமக்கு அது பேர் வந்து நமக்கு அசிட்டிக் வாட்டர்னு சொல்லுவோம். அதே வந்து நமக்கு pH நமக்கு வந்து கிரேட்டர் தென் 7 இருந்ததுன்னா அது வந்து நமக்கு அல்கலைன் வாட்டர்னு சொல்லுவோம். சரிங்களா? அல்கலைன் வாட்டர். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போது pH வந்து ஈக்குவல் டு 7 இருந்ததுன்னா அது வந்து நமக்கு நியூட்ரல் வாட்டர். கிளியரா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நமக்கு அல்கனிட்டி. ஸோ அல்கனிட்டி நமக்கு என்ன, இட்ஸ் குவான்டிட்டி ஆஃப் அயன்ஸ் தட் வில் நியூட்ரலைஸ் த H+ அயான்ஸ். அதாவது வந்து ஒரு சில அயன் வந்து நமக்கு என்னென்னா ஹைட்ரஜன் அயனை வந்து நமக்கு வந்து நியூட்ரலைஸ் பண்ணும். ஸோ அந்த அயன்ஸை நமக்கு வந்து அல்கனிட்டி சொல்கிறோம். ஸோ என்னென்ன அயன்ஸ் வந்து நமக்கு நியூட்ரலைஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு CO2, HCO-1, OH- and HS-, HPO,
மைனஸ் எக்ஸெட்ராஸ். இது வந்து நமக்கு மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 காம்பனண்ட்ஸை நம்ம வந்து படிக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கார்பனேட், பைகார்பனேட் அண்ட் காஸ்டிக் அல்கனிட்டி. ஸோ கார்பனேட்டை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுற பாருங்க, நமக்கு CO3 2 மைனஸ், தென் HCO3 வந்து நமக்கு என்னது, நமக்கு பைகார்பனேட், அதுக்கப்புறம் OH மைனஸ்ங்கிறது நமக்கு காஸ்டிக் அல்கனிட்டி. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நமக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு மாலிகுலர் வெயிட் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ OH ஹைட்ராக்ஸ் லைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 17, CO3 2 மைனஸ் 30, HCO3 61. இப்போது இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹைட்ரஜன் அயனியோட மாலிகுல் வந்து நமக்கு 1, தென் கார்பனுக்கு வந்து நமக்கு வந்து 12 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு வந்து நமக்கு 16, பட் த நம்பர் ஆஃப் த ஆக்சிஜன் பெர்சன் வந்து நமக்கு 3. ஸோ அதனால் மல்டிப்ளைட் பை 3. அப்போது 1 ப்ளஸ் 12 ப்ளஸ் 48 ஈக்குவல் டு 61. ஸோ இதுதான் வந்து நமக்கு மாலிகுலர் வெயிட். சரிங்களா, அது ஈக்குவலன்ட் வெயிட். இப்போ இதே மாதிரி தான் நமக்கு நீங்கள் எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ CaCO3 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 50. ஸோ அல்கனிட்டிக் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு Mg L of OH மைனஸ் டிவைடட் பை ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் த OH மைனஸ். சரிங்களா, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், CO3க்கும் போடணும். CO3 டிவைடட் பை ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் த CO3 ப்ளஸ் அதே மாதிரி HCO3 டிவைடட் பை ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் த HCO3 இன்ட்டு நம்ம என்ன பண்ணணும், நமக்கு ஈக்குவலன்ட் வெயிட் ஆஃப் த CaCO3 மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா, இங்கே வந்து Mg மில்லிகிராம் லிட்டர் ஆஃப் OH மைனஸ்ங்கிறது நமக்கு கொடுத்துருக்கூடிய சாம்பிளில் நமக்கு OHோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா, இதான் வந்து நமக்கு அல்கனிட்டி கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரிமைனிங் லெக்சர்ஸ் நெக்ஸ்ட் லெக்சரில் பார்க்கலாம்.